வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானார் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம டியூஸ்டே வாஸ்து சம்மந்தப்பட்ட டிப்ஸ் வந்து ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்கி ஹவுஸ். ஒரு வீடை வந்து நம்ம எப்படி வந்து லக்கியாக, பாசிட்டிவாக, எனர்ஜெட்டிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் உருவாகும். ஸோ ஹவு டு மேக் யுவர் ஹவுஸ் மோஸ்ட் லக்கி, எப்படி வந்து ரொம்ப அதிர்ஷ்டமாக மாற்ற முடியும். உங்கள் வீடு வந்து எந்த ஃபேஸிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் ஒரு எந்த கார்னராக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய வீட்டுடைய சென்டர், நடுவு பகுதி இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் யுவர் ஹவுஸில் என்ன இருக்குன்றதை பாருங்கள். இஃப் சப்போஸ் அது ஒரு ஓப்பன் ரூமாக இருந்ததுன்னா, ஒரு ஹாலாக இருந்ததுன்னா அது அட்வான்டேஜ். சப்போஸ் அது ஹாலாக இல்லாமல் ஏதாவது ரூமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்து கவனிக்கணும். ஏன்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல எவ்ரிடே சன் ரைஸ்லேயும் அதே மாதிரி மூன் ரைஸ், சன் செட் ஆகி மூன் ரைஸ் ஆகிற இந்த டைமிங்கில் ஒரு கீ லேம்ப், நெய் தீபம் எடுத்துக்கிட்டு அந்த சென்டர் ஆஃப் ஹவுஸில் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனோட, பாசிட்டிவ் விஷஸோட, நல்ல ஒரு ப்ரேயர்ஸோட ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங்கில், அதாவது சன் ரைஸ்க்கு பிறகு பண்ணக்கூடிய அந்த ப்ரேயர்ஸ் வந்து ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றி வைக்கலாம். இது வந்து ஒரு 50 மினிட்ஸ் மட்டும் இந்த கீ லேம்ப், இந்த நெய் தீபம் எரிஞ்சுதுன்னா அந்த வீட்டோடைய சென்டர் ஆஃப் எனர்ஜி, இந்த நடு பகுதி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற கார்னர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து அக்னி சொல்லக்கூடிய கிச்சன் கார்னர், ஈசானியம் நார்த் ஈஸ்ட் கார்னர், சவுத் வெஸ்ட் கார்னர் அண்ட் நார்த் வெஸ்ட் கார்னர், இந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து இந்த சென்டர் ஆஃப் எனர்ஜி வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா எல்லாமே எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மிடில் ஆஃப் நார்த், மிடில் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் சவுத் அண்ட் வெஸ்ட், இந்த 4 திசைகள், 4 மூலைகள், மொத்தம் வந்து அஷ்ட திசைகள் சொல்கிறோம். இந்த அஷ்ட திசைகளுடைய ஈர்ப்பு சக்தி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சென்டரில் தான் இருக்குது. எப்படி வந்து பூமி சுழலும் போது அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த சுழற்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்கும், அதே மாதிரி எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது வந்து அந்த சென்டராக தான் அமையும். ஸோ அந்த பேலன்சிங் எனர்ஜியை தான் இப்போ இந்த வீட்டை நம்ம பண்ண போகிறோம். ஒரு வீடை வந்து லக்கியாக மாற்றணும்னா 30 டேஸ் கண்டினியூஸாக இந்த வீட்டோடைய சென்டர் நடு பகுதியில் மார்னிங்கில் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியும், ஈவினிங்கில் தட் இஸ் மூன் ரைஸ் ஆன பிறகு வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியும் நீங்கள் இந்த கீ லேம்ப் ஏற்றி உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய விஷ், உங்களுடைய இன்டென்ஷன், பாசிட்டிவ் தாட்டோட ஒரு 15 மினிட்ஸ் ஏதாவது மந்த்ராஸ் சாண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து இந்த லேம்ப் நீங்கள் எடுத்து வைக்கலாம். இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன ப்ரேயர்ஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன விஷ் பண்ணுறீங்களோ அந்த விஷை வந்து இது ட்ரூவாக கொண்டு வந்து கொடுக்கும். எந்த ஃபேஸிங் ஹவுஸாக இருந்தாலுமே இது வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக பண்ணும்போது என்ன ஆகுனா, 30 டேஸ் ஒரு கண்டினியூட்டியாக நீங்கள் பண்ணும்போது ஒரு மாத கணக்குன்னு வச்சுங்க. இந்த 30 டேஸ் நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது உங்களுடைய ப்ரேயர்ஸ், நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுடைய அப்டக்கல்ஸ் ரிமூவ் பண்ணுற ஒரு ப்ரேயராக இருக்கலாம், இல்லைனா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்ததுன்னா அந்த வீட்டில் உள்ள ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணக்கூடிய மெடிக்கேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, ரொம்ப அன்லக்காக இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து ஒரு அதிர்ஷ்டமே கிடையாது, வி ஃபேஸ் மோர் அன்லக் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த ப்ரேயர்ஸ் மூலிமா நீங்கள் அந்த அன்லக்கை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் சில பேருக்கு வந்து அப்டக்கல்ஸ் நிறைய இருக்கும், எதை தொட்டாலும் தடங்கள், தாமதம், ஒரு சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது, ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட இந்த ப்ரேயர்ஸ் நீங்கள் பாசிட்டிவாக மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் கண்டினியூவாக சன்ரைஸ் அண்ட் மூன் ரைஸில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஷூராக உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து ஒரு லக்கி ஹவுஸாக மாறும். அந்த வீடை நீங்கள் வந்து ரொம்ப லக்கியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதையும் தாண்டி ஒருவேளை உங்களுக்கு வந்து வாஸ்து குறைபாடுகள் இருக்குது, எங்களுக்கு வந்து ரூம்ஸ்லாம் கரெக்டாக இல்லை, அதனால தான் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இந்த 5 எலிமெண்ட்டோட எனர்ஜி வந்து பேலன்ஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ண தெரியல அப்படின்னும் போது நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய மேப் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், இந்த டிஸ்பிளேல தெரியுது நம்பருக்கு. அதன் மூலிமா நான் உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன ரெமெடி, ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை நல்ல ஒரு இடத்துக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ வாஸ்து எனர்ஜி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எப்படி ஒரு வீடை வந்து லக்காகவும் அன்லக்காகவும் கன்வெர்ட் பண்ணுங்கிறது ரொம்ப ஈஸி. அந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் அமைஞ்சிருக்கக்கூடிய ரூம்ஸ், ப்ளஸ் வென்டிலேஷன், காற்று, நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், இது எல்லாத்துடைய பஞ்சபூத சக்திகளை பேஸ் பண்ணி தான் அந்த வீடு வந்து லக்கியாக இருக்கா இல்லை அன்லக்கியாக இருக்கின்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் இந்த 30 டேஸ் இந்த ரெமெடியை பண்ணி பாருங்கள், உங்கள் வீடு லக்கியாக மாறும். அதையும் மீறி அது மாறலைன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீடு ஒரு வாஸ்து நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அதுக்கு உண்டான ரெமெடிஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். எல்லாமே சயின்டிஃபிக்காக பண்ணுவோம். சயின்டிஃபிக்காக செய்யும் போது உங்களுக்கு இதுக்குண்டான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் பண்ணும்போது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் தானாகவே ஹெல்த் சரியாயிடுமானா அது அப்படி கிடையாது. அதுக்குண்டான சரியான டாக்டர், ஒரு சரியான மெடிசன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய அப்டக்கல்ஸ் இருக்குது,
உங்களுக்கு வந்து நிறைய டிலேஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி தானாக நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மைண்ட் வந்து பாசிட்டிவாக மோட்டிவேட் ஆகும். அந்த மோட்டிவேஷன் மூலிமா உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்தை கொடுக்கும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வாஸ்து டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அந்த பெனிஃபிட்ஸை அனுபவிச்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய வந்து பகிருங்க. அவங்களுக்கு அது பிரயோஜனமாக அமையும் அப்படிங்கிற நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலிமா எவ்ரிடே அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த அப்டேட்ஸ் மூலிமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள், உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஏதோ ஒரு சின்ன வகையில் இது வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அமையும். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷனார். தேங்க்யூ.